வணக்கம். இன்னும் சில நாட்களில் அகவிலைப்படி உயர்வு கிடைக்குமா? கிடைக்கும். இதற்காக மத்திய அரசு ஊழியர்கள் காத்திருப்பும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன டீட்டெயில், என்ன தகவல் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் மாநில அரசுக்கு எந்த விதத்தில் சம்பந்தமாகுதுன்னு பார்க்கலாம். மார்ச் மாதம் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த நிலையில மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஜனவரி முதல் ஜூன் மாதங்களுக்கான அகவிலைப்படி அப்படின்னு இருக்கக்கூடிய டிஏ இருக்கு இல்லையா, அந்த உயர்வு அறிவிப்பு எப்போது வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு அகவிலைப்படியை 2 முறை திருத்தி அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில் இந்த முறை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தெளிவான முறை உருவாகி இருக்கு. என்னன்னா, முதல் உயர்வு ஜனவரி முதல் ஜூன் மாதங்களுக்கானது, பொதுவாக ஹோலி பண்டிகையை ஒட்டியும். இரண்டாவது உயர்வு ஜூலை முதல் டிசம்பர் மாதங்களுக்கானது, அதாவது தீபாவளியை ஒட்டியும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வெளிப்படையாகவே தெரிய வர தகவல் இதுதான். அதே போல கடந்த ஆண்டுகளின் போக்கை வைத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு விரைவில் வரக்கூடும் என்பதை காட்டுது. கடந்த சில ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பின் நேரம் பெரும்பாலும் ஹோலி பண்டிகையுடன் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 2025 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் 28ஆம் தேதி அறிவிப்பானது வெளியானது. ஆனால் மார்ச் 14 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலி. அதே போல 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அகவிலைப்படி அறிவிப்பு அறிவிச்சாங்க. ஆனால் மார்ச் 25 அன்னைக்கு ஹோலி நடைபெற்றது. அதே போல 2023 மார்ச் 24 அன்னைக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது. மார்ச் 8 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதே போல 2022 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல மார்ச் 30ஆம் தேதி அகவிலைப்படி உயர்வானதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே போல மார்ச் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஹோலியானது நமக்கு ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஸோ கடந்த இந்த 4 வருடங்களா ஹோலி பண்டிகைக்கும் இவங்க அறிவிக்கக்கூடிய இந்த அகவிலைப்படி உயர்வுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த போக்கு, இந்த ஹோலி பண்டிகை முடிந்திருந்தாலுமே பொதுவாக மார்ச் மாதத்திலேயே பெரும்பாலும் மாதத்தின் இறுதியில் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்பதை காட்டுது. ஸோ இது அரசு விரைவில் அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படி இதுவரைக்கும் பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஸோ மாநில அரசுக்கு இன்னும் அனௌன்ஸ் வரல. நிலை 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஊழியருக்கு அடிப்படை சம்பளம் அப்படிங்கிறது 18,000 ஆகவும் தற்போது அகவிலைப்படியானது 58% டிஏ இருக்கு இல்லையா, அது 10,440 ஆகவும் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ பணவீக்க தளர்வுகள் மற்றும் AICPI குறியீடுடன் இணைக்கப்பட்டுள்ள கணக்கீட்டுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தத்தில் 2% உயர்வு எதிர்பார்க்கப்படுது. அப்படி நடந்தா புதிய அகவிலைப்படி விகிதம் அப்படிங்கிறது 60 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அதே போல திருத்தப்பட்ட அகவிலைப்படி தொகை 10,800 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ அதாவது நிலை 1 ஒரு ஊழியர் மாதத்திற்கு சுமார் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்கிற அகவிலைப்படி இல்லாமல் மேற்கொண்டு ஒரு 360 ரூபாய் அதிகரிப்பானது கிடைக்கும். இந்த 2% அகவிலைப்படி உயர்வின் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகவிலைப்படி சதவீதம் 60% மாறி அதிலிருந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலாக 360 ரூபாய் அதிகரிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே போல இந்த மார்ச் மாத சம்பளத்தில் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி வருமா என்பதுதான் பல ஊழியர்கள் கேட்கும் ஒரு முக்கிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ஸோ வரும் நாட்களில் அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்தாலுமே அது மார்ச் மாத சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தில் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நிபுணர்கள் கூறிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு காரணம் என்னன்னா நிர்வாகம் சார்ந்தது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளிப்பட்டிருக்காங்க. முதல்ல அமைச்சரவையால் அறிவிப்பு வெளியிடப்படும். அதுக்கு பின்னால தான் ஒரு முறையான அறிவிப்பு வெளியிடப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துறைகள் அமலாக்கத்தை செயல்படுத்துகின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா வங்கிகள் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய பணத்தை புதுப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்படி தான் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ மார்ச் மாத பாதிக்கு மேலே சென்று விட்டதுனால இந்த செயல்முறை சரியான நேரத்தில் முடிவடையாமல் போகலாம். ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த திருத்தப்பட்ட அகவிலைப்படி இந்த ஏப்ரல் மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதோடு சேர்ந்து வராது அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்கு இல்லையா, அந்த 3 மாதத்துக்கான நிலுவைத் தொகையானது அவங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆனால் இந்த அகவிலைப்படி உயர்வின் போது வரக்கூடிய அந்த உயர்வு தொகை இருக்கு இல்லையா, அது கிடைக்கப்பெறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மியாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஓகே, நன்றி.